உங்களுக்கு 3 மாசத்துக்கு மேல பீரியட் ஆகலையா, அப்ப இது கண்டிப்பா அப்நார்மல். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 3 மாசத்துக்கு மேல பீரியட் ஆகாம இருக்குதா அது பேரு தான் அமெனோரியா அப்படின்னு சொல்றாங்க. இதை 2 வகையா பிரிக்கிறாங்க. ஒன்னு பிரைமரி, இன்னொன்னு செகண்டரி. பிரைமரிங்கிறது பொண்ணுங்க 15 வயசு ஆகியும் ஏஜ் அட்டன் பண்ணாம இருக்கிறது பிரைமரி. செகண்டரிங்கிறது ஏஜ் அட்டன் ஆனதுக்கு அப்புறமா 3 மாசத்துக்கு மேல பீரியட் ஆகாம இருந்தா அது செகண்டரி. அமெனோரியாவோட சிம்டம்ஸ் என்னன்னு பாத்துடலாம். ஃபர்ஸ்ட், முகத்துல உடம்புல அதிகமான முடி வளர்ச்சி. 2வது, முடி கொட்டுறது. 3வது, ஸ்ட்ரெஸ். 4வது, வெயிட் கெயின் ஆகுறது. 5வது, அதிகமா தூக்கம் இல்லாம இருக்கிறது. 6வது, முகத்துல பிம்பிள், ஆக்னே இதெல்லாம் அதிகமா வருது. அமெனோரியா எதனாலலாம் வருது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹார்மோன் இம்பேலன்ஸ், பிட்யூட்ரி, தைராய்டு, ஈஸ்ட்ரோஜன் இந்த மாதிரியான ஹார்மோன்ஸோட இம்பேலன்ஸ்னால வரலாம். இல்லைன்னா வேற ஏதாவது மெடிசன் எடுத்துக்கிறனால கூட வரலாம். ஸ்ட்ரெஸ் அதிகமா இருந்தாலும் அமெனோரியா வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அமெனோரியாவை எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னா, முன்னாடி சொன்ன காசஸ்ல எந்த ரீசன்னால உங்களுக்கு பீரியட்ஸ் வரல அப்படின்றத ஃபர்ஸ்ட் நீங்க கண்டுபிடிக்கணும். அப்புறமா ப்ராப்பர் டயட் அண்ட் எக்ஸசைஸ் மூலமா இதை மேனேஜ் பண்ணலாம். அமெனோரியாக்கான ரெமெடிஸ் என்னன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட், புதினாவை டீயா வச்சு நீங்க குடிச்சிட்டு வரலாம். 2வது, கருஞ்சீரகத்தை பொடி பண்ணி மோர்ல கலந்து குடிச்சிட்டு வரலாம். 3வது, குங்குமப்பூவை வெற்றிலையில வச்சு சாப்பிட்டுட்டு வரலாம். 4வது, சின்ன வெங்காயத்தை உங்க ஃபுட்ல அதிகமா எடுத்துக்கலாம். 5வது, நாட்டு மருந்து கடையில கிடைக்கக்கூடிய சதக்குப்பையை வாங்கி அதை கஷாயமா வச்சு நீங்க குடிச்சிட்டு வரலாம். 6 மாசத்துக்கு மேல பீரியட் ஆகாம இருந்தாலும், சடனான வெயிட் கெயின், வெயிட் லாஸ் இருந்தாலோ, ஹெட் ஏக், விஷன் ப்ராப்ளம் இந்த மாதிரி சிவியர் சிம்டம்ஸ் இருந்தா நீங்க கண்டிப்பா ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். இந்த மாதிரி வேற எதுக்கெல்லாம் ரெமெடி வேணுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.